அயனார் துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் சேரன் கிட்ட வந்து, அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, எதுக்குடா சோழா, எதுக்கு இப்போ உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, இல்லைண்ணே நானும் நிலாவும் ஹனிமூன் போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஹனிமூனா எப்படா போறீங்க, எங்கே போறீங்க, ஆமா நிலா இதுக்கு சரின்னு சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அண்ணே நீ ஏதோ நிலாவை பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க, நானும் அவளும் ஒரு ரூம்ல தான் தங்குறோம், நாங்கள் இங்கே வாழ்க்கையவே ஆரம்பிச்சிட்டோன்னு உனக்கு தான் தெரியும்ல. ஆமாலடா நான் மறந்துட்டேன், நிலா முன்ன மாதிரியே இருக்குன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குடா சோழா, ஒரு 10,000 ரூபா இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, ஏண்டா சோழா உனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, என்கிட்டையும் கொஞ்சம் இருக்குனே, உங்ககிட்ட ஒரு 20,000 கிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, 10,000 தாண்டா இருக்கு சோழா, நான் வேணா வெளியில எங்கேயாவது கேட்டு வாங்கி தருவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நிலாக்கு தெரிஞ்சா அப்புறம் என்னைய திட்டுவா, நான் பாண்டி கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் கிட்ட இருந்து 10,000 வாங்கிக்கிறாரு. அப்பதான் நடேசன் உள்ள வர, என்னடா என்ன காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்லப்பா சோழனும் நிலாவும் ஹனிமூன் போறாங்களா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, ஹனிமூனா இங்கடா, எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, கொடைக்கானல் போற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, கொடைக்கானலா, பார்க்க வேண்டிய இடமாச்சே, நல்லா இருக்கும், அதுவும் நம்ம ஊர் வெயிலுக்கு கொடைக்கானல் சூப்பரா இருக்குமே, ரெசார்ட்ல நம்மளும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பா அவங்க ஹனிமூன் போறாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, ஹனிமூன் அவங்க போயிட்டு போறாங்கடா, நம்ம போவோம், நம்ம என்ன அவங்க கூட ரூம்லயா தங்க போறோம், அவங்க தனி ரூம்ல தங்க போறாங்க, நாம தனி ரூம்ல தங்க போறோம், அதனால அவங்க ஹனிமூனை என்ஜாய் பண்ணட்டும், நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் ஐடியா கொடுக்க, அப்பதான் பல்லவனும் காலேஜ் முடிஞ்சு வர, என்னன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்க, டே சோழனும் நிலாவும் ஹனிமூன் போறாங்கடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, ஹனிமூன் போறீங்களா, எந்த ஊருக்குன்னு போற, கொடைக்கானல்டா பல்லவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, கொடைக்கானலா அண்ணே, நான் கொடைக்கானலை பார்த்ததே இல்லைண்ணே, நானும் வரவா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டே பல்லவா சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதடா, அவங்க 2 பேரும் தனியா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அப்பதான் நிலா ஆஃபீஸ் முடிச்சு வராங்க. அண்ணி கொடைக்கானல் போறீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்க, ஆமாடா பல்லவா, ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, சோழன் இப்பதான் சேரன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு, கொடைக்கானல் நானும் பார்த்ததே இல்லை, நானும் உங்களோட வரவான்னு கேட்டா அண்ணே நீங்க ஹனிமூன் போறீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, அப்பதான் நடேசன் வந்து நிலா கிட்ட, ஏமா நாங்களும் உங்க கூட வந்து அவங்களுக்கு என்ன தொந்தரவாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை அங்கிள், ஆமா சோழன் நீங்க என்ன ஹனிமூன்னா நம்ம 2 பேர் மட்டும் நினைச்சிட்டீங்களா, நான் ஹனிமூன் சொன்னது நமக்கு வேணா ஹனிமூன், மற்றபடி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்தே கொடைக்கானல் போலாமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்னது எல்லாரும் போலாமா, நிலா என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவங்க தான் ஏதோ ஒன்றும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் ஏதோ அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க, ஹனிமூன்னா கப்பல்ஸா தான் போகணும், கப்பல்ஸ்க்காக மட்டும்தான் அது ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, இங்க பாருங்க சோழன், ஃபேமிலி ட்ரிப்பா வந்தா நான் ஹனிமூனுக்கு வரேன், ஃபேமிலி ட்ரிப்பா வரலன்னா நான் ஹனிமூனுக்கு வரல அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நிலா என்ன நிலா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அப்பதான் சேரன், டே பல்லவா நீ சும்மா இரு, அப்பா நம்மளாம் சேர்ந்து இன்னொரு நாள் போகலாம், இப்போ அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அப்பதான் நிலா, அண்ணே போறான் தான் எல்லாரும் போவோம், நீங்களும் கொடைக்கானல் பார்த்தது கிடையாது, பல்லவனும் ஆசைப்படுறான், அது என்ன நாங்க 2 பேரும் மட்டும் என்ன உங்களை விட்டுட்டு நாங்க 2 பேரும் மட்டும் போய் தனியா சுத்தி பார்த்துட்டு வரதா, போறான் தான் எல்லாரும் போவோம், சோழன் வராந்தா அவங்களாம் வந்தா நான் வரேன், இல்லைனா எனக்கு ஹனிமூனெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி நீயே சொல்லிட்ட அதுக்கப்புறம் என்ன, சரிண்ணே எல்லாரும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, வீட்டில் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இங்கே கொடைக்கானலுக்கும் கிளம்பிடுறாங்க. சோழன் காரை ஓட்டிட்டு வர எல்லாரும் கொடைக்கானல் வந்து சேர்ந்துடுறாங்க. கொடைக்கானல்ல ரூம் எடுத்து எல்லாரும் தங்கி இருக்காங்க. கொடைக்கானல ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்க்குறாங்க. அப்ப சோழனும் நிலாவும் மட்டும் தனியா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன், பாண்டி, பல்லவன், சேரன் இவங்க 4 பேர் மட்டும் தனியா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிலா, நீ கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு போகலாமான்னு கேட்ட, நானும் ரெடி பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு எதுவும் கிஃப்ட் எல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, கிஃப்டா என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாத, இதுக்காக ஒரே ஒரு சின்னதா ஒரு முத்தம் கொடுக்கலாமே, நீ ஆசைப்பட்டு கேட்ட, நீ கேட்டது உடனே நிறைவேற்றிட்டேன், அதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, நான் கேட்டேன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அவ்வளவுதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், போ நிலா, நான் ஏதோ ஆசைப்பட்டெல்லாம் ஹனிமூனுக்கு வந்தேன், நீ என்னன்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோபுற மாதிரி திரும்பி நிற்க, நிலா பார்த்தா டக்குன்னு சோழனுடைய கன்னத்துல முத்தமே கொடுத்துட்றாங்க. நிலா
நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, நீங்க தான் இவ்வளவு கோபப்படுறீங்களே, அதுக்கு தான் இந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு இந்த முத்து அப்படின்னு சொல்லி நிலா பேச, நிலாவுக்கும் சோழனுக்கும் பார்த்தா அப்படியே ரொமான்டிக்கான டாபிக் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நடேசன், சேரன், பாண்டி, பல்லவன் 4 பேரும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சேரன் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கையில கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவர் கார்த்திகா வீட்டுக்காராச்சே, கார்த்திகா வீட்டுக்காரு அஸ்வின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்துக்கிட்டு இருக்க, கார்த்திகா வீட்டுக்காரு அந்த பொண்ணு கூட ரொம்பவே நெருக்கமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 பேத்துக்கும் புதுசா கல்யாணம் ஆன மாதிரியும் ஹனிமூன் வந்திருக்க மாதிரியும் அவங்க 2 பேரும் நடந்துக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறத பார்க்கையில சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. கார்த்திகா வீட்டுக்காரு வேற ஒரு பொண்ணு கூட இவ்வளவு நெருக்கமா இருக்காரு. கார்த்திகா அங்கே இருக்கு சென்னையில, இவர் இங்க இருக்காரு. என்ன நடக்குது கார்த்திகா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இங்கே கார்த்திகா வீட்டுக்காரு யதார்த்தமா பார்த்தா சேரனை திரும்பி பார்க்க, சேரனும் கார்த்திகா வீட்டுக்காரை பார்க்க, கார்த்திகா வீட்டுக்காரு சேரனை பார்த்ததுமே ஐயோ இந்த ஆளா, இந்த ஆள் என்ன இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கிற அந்த பொண்ணை கையை பிடிச்சு, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வீட்டுக்கார அந்த பொண்ணை கூட்டிட்டு போக, அப்பதான் சேரன் அஸ்வின் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, இங்க அஸ்வின் காதுல வாங்காத மாதிரியே யாரையும் தெரியாத மாதிரியே அவரு பாட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போக, அப்பதான் பாண்டி வராரு. என்னன்னு யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, ஏ பாண்டி கார்த்திகா வாழ்க்கையில ஏதோ தப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, என்னன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, கார்த்திகா வீட்டுக்காருடா, கார்த்திகா வீட்டுக்காரு ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காருடா. நான் பார்த்து அவரை கூப்பிட காதலே வாங்காத மாதிரி தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அண்ணே கார்த்திகா வீட்டுக்கார் எப்படின்னு இங்க வருவாரு, நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல, இல்லடா பாண்டி நான் பார்த்தது கார்த்திகா வீட்டுக்காரதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அப்படியா என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டி அதிர்ச்சியாய் கேட்க, அதான்டா ஒன்றும் புரியல, கார்த்திகா முகத்துல முன்ன இருந்த மாதிரி சந்தோஷமும் இல்ல, ஒரு சிரிப்பும் இல்லடா, கார்த்திகா எதையோ பறி கொடுத்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு விரக்தியிலே இருந்துகிட்டு இருக்குடா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடா, அந்த கார்த்திகா வீட்டுக்காரு கார்த்திகா வேணான்னு சொல்லிட்டாரா, இல்ல அந்த ஆளுக்கு வேற ஒரு பொண்ணு கூட எதுவும் தொடர்பு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு கார்த்திகா வீட்டுக்கார பத்தின விஷயம் தெரிய வருது.